ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துலேருந்து தேர்ட் சிங்கிளான கூலி பவர் ஹவுஸ் சாங்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சாங் வந்து எல்லாருமே கேட்டிருப்பீங்க, சாங் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த சாங் வந்து அறிவு அவர்கள் எழுதி அவர் தான் பாடியிருக்காரு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த சாங்கில் ஒரு சில டீகோடிங்னா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கட் வைப் சாங்கில் நம்ம தலைவர்கள் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் இல்லையா, ஸோ அந்த ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம ரவுடிகள் வந்து நம்ம ரஜினி அவர்களை சுற்று போட்ட மாதிரியோ, ஸோ அதுக்காக ரஜினி அவர்கள் தயாராகி பழக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது என்ன இடம்னு தெரியல. ஸோ அது ஒரு ஹாஸ்டலா இல்லை அது ஒரு வீடா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் ஹாஸ்டல் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்டலாக இருக்க தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்டலை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது நம்ம ரஜினி அவர்கள் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் படம் இருக்கும். ஸோ அது எப்படி ஹாஸ்டல் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கூலி 100 days to go அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவில் நம்ம ரஜினி அவர்கள் நிற்பார். அதுக்கு முன்னாடி ஒரு பால்கனி இருக்கும். ஸோ அந்த பால்கனியில் ஒரு கட்டை உடஞ்சிருக்கும். ஸோ அங்கே ஒரு மோக்காபட் கேமரா வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, பால்கனிட்ட நம்ம தலைவர்கள் நிற்கிறாரு போஸ்ட் கொடுத்துட்டு, ஸோ எல்லாருமே சுற்றி போய் விழுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல நடந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் இருக்குது. அதிகமான 100% வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அடுத்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி அவர்கள் ஒரு டோரை திறக்கிறாரு. திறந்ததுமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் கத்தி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த படம் எல்சியூவில் கிடையாது, இந்த படம் வந்து எல்சியூவில் வராது, இந்த படம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன தான் சொன்னாலும் பட் ஆனால் எல்சியூவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனால் ஃபேன்ஸுக்கு ஒரு கன்ஃபியூஷன், நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. மேபி இது எல்சியூவில் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, என்னமோ தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கத்தி வந்து தங்க கத்தியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்துன்னா லியோ படத்துலேருந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. விக்ரமையும் பேடாசிஸ் கலந்து அண்டு ரோலெக்ஸ் தீமே கைதி தீமே எல்லாத்தையும் கலந்து ஒரு சாங்னா இருக்கும். ஸோ அந்த ஒரு சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலெக்ஸ் கத்தி வரும். அந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் மிளிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. நுனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி இதையும் காமிக்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோடாலியை வச்சுட்டு 4 பேரை பிடிச்சி வச்சு அறுத்து பொண்ணு குவிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ எத்தனை பேர் அங்கே சண்டைக்கு வந்தாங்கன்னு தெரியல, அடித்து பிரித்து மெஞ்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஷாட் வைக்கிறாங்க. அந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20, 30, 35 பேர்கிட்ட படுத்து கிடக்குறாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரஜினி அவர்கள் சோலோவாக நிற்கிற மாதிரி மாசான ஒரு ஃப்ரேம்னு தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் பேடா சாங்கில் இருக்கும். ஸோ முட்டாக குமிஞ்சு கிடப்பாங்க ஆட்கள் எல்லாரையும் லியோ அவர்கள் போட்டு தள்ள மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்துலையும் அதே மாதிரி லாஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லியோ கொண்டு குவிச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி ரஜினி அவர்கள் போட்டு அந்த ஒரு சாங்கில் சம்பவம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மாசாக இருக்க போகுது. அண்ட் வீடியோவில் வர மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சிலிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு வெடிக்க வச்சிருப்பாரு. அதெல்லாம் மாசான கூஸ்வம்ஸ் மூமெண்ட் தான் சொல்லணும். செம்ம சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அது மாதிரி படத்துலலாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா பீக் லெவலில் போவோம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. அண்ட் புதுசாக ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹார்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை தூக்கிட்டு போகும்போது ஒருத்தர் ஸ்லிப் ஆகுறாரு. உடனே நம்ம ரஜினி அவர்கள் கை கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃப்ரேமு. ஸோ அந்த ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையோ பார்த்து பயப்படுற மாதிரியோ யாரையோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பதுங்குற மாதிரியோ நம்ம ரஜினி அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ அது நாகார்ஜுனாவாக இருக்கலாம். ஸோ யார் அப்படின்றது தெரியல, பட் நான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எதனா எரியுது. ஸோ நம்ம ரஜினி அவர்கள் மாசா என்ட்ரி கொடுத்து வந்துட்டு இருக்காரு. ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம். ஸோ அடுத்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலி 100 days to go அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ரேம் மட்டும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ரஜினி அவர்கள் அந்த ஒரு கண் கலங்கி போய் வந்து நிற்கிறாரு. ஸோ எதனால் அந்த ஒரு சன்செட்டுக்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி இன்னும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது தெரியல, படத்தில் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ஓரளவு அந்த ஒரு சாங்கை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸாக நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம தோணுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரஜினி அவர்கள் நடித்த ஜெயிலர் படத்தை பார்த்திங்க அப்படின்னா மாஸ் எலிமினேஷன் சீன் நிறையா இருக்கும். ஸோ ரஜினி அவர்கள் நடந்து வருவார், மாசான சீன்ஸு ஸ்லோ மோஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லாமல் வேட்டையன் மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டான சூப்பரான படமாக லோகேஷ் அவர்கள் எடுத்துருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஸோ லோகேஷ் எடுத்த லியோ படத்துலையுமே விஜய் அவர்களுக்கு நிறையா மாஸ் அண்ட் சீன்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாரு. பட் ஆனால் இந்த படத்துக்கு அதிகமாக வச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ கண்டென்ட் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ரஜினி அவர்களுடைய எந்த ஒரு மாஸ் சீனுமே காமிக்கல. மாசினா சண்டை போடுறாரா, சண்டைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சீன் அவ்வளோதான். அந்த மாதிரி மாஸ் தான் வச்சிருக்காரு தவிர தனியாக எந்த ஒரு மாசுமே வச்ச மாதிரி அதனால் காமிக்கல. ஸோ அதனால் படம் கண்டென்ட் ஓரியடாக நல்லாயிருக்கும்னு தோணுது. அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் வர ஃபஸ்ட் ஹாஃப் வந்துன்னா ட்ராமா மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். செகண்ட் ஹாஃப் வந்துன்னா பார்க்காத ஒரு ரஜினியை பார்ப்பீங்க, ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸாக மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் செகண்ட் ஹாஃப் வந்துன்னா மனசில் நிற்கிற மாதிரி சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கோலிவுட்டை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சரி இருக்காது எல்லா படத்துக்குமே. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃபை கொஞ்சம் கம்மி பண்ணி செகண்ட் ஹாஃப் வந்து பீக்கில் வச்சிருக்காரு போல இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் மாசாக இருக்க போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் 14 வேறு லெவல் சம்பவம் இருக்குது. ஸோ இந்த சாங்கில் நம்ம ரஜினி அவர்களுக்கு வச்சிருக்க ஒவ்வொரு ஃப்ரேமே வந்துன்னா பார்க்குற அளவுக்கு செம்ம மாசாக ஒவ்வொன்று வந்துன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காரு லோகி. ஸோ செம்ம மாசாக இருந்துச்சு. அண்ட் அடுத்தது இந்த பாட்டோடைய லைன்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ லிரிக்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரஜினி அவர்களை ஃப்ரேமாக வச்சு வந்து எடுத்திருந்தாங்க. அதுலேயும் ஒரு சாங் வந்து லவ் 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 அதெல்லாம் மாஸ் சம்பவமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அனிருத் அவர்கள் கொடுத்துருந்தாரு. அண்ட் அனிருத் அவர்கள் ஹுக்கும் அளவுக்கு கொடுத்துருப்பாருன்னு நினச்சோம். பட் ஹுக்கும் அளவுக்கு இல்லைனாலும்
வேட்டையன் படத்தில் வரக்கூடிய அந்த ஹண்டர் வந்துட்டார் அந்த சாங் அளவுக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாமே வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு லைனே ஸோ தலைவன் இறங்கட்டுமே சரித்திரம் எழுதட்டுமே. ஸோ தலைவர் இறங்கி அந்த ஒரு 1000 கோடி ரூபா கலெக்ஷன் அடிக்கிற அந்த ஒரு சரித்திரம் எழுதட்டும் அப்படின்ற மாதிரி வச்சாங்களா இல்லை எப்படி வச்சாங்கன்னு தெரியல. மாசாக இருந்துச்சு. அதனால் ஃபேன்ஸுக்கிட்டே செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸு. ஸோ லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர். அதாவது ஹுக்கும் சாங் எழுதுனா அவரு தான் வந்து எழுதினாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அறிவு அவர்கள் எழுதியிருக்காரு. ஸோ அறிவு அவர்களும் சூப்பராகவே எழுதியிருக்காரு தலைவருக்கு. ஸோ செம்ம மாசாக இருந்துச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமில் போர்க்கண்ட சிங்கம், நாயகன் மீண்டும் வர, லியோவில் நாரடி சாங் அண்ட் இந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மோனிகா சாங் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய சாங் எழுதியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து இந்த ஒரு சாங் எழுதியிருக்காரு. செம்ம மாதம் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணுற சாங்ஸ் எல்லாமே வந்துன்னா ஒயிட் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணுற போஸ்டர் இப்போ இந்த தேர்டு சிங்கிளான பவர் ஹவுஸ் இதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயே கொடுக்குறாங்க. ஸோ இது ஏன்னு தெரில. ஸோ இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வந்துன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். பட் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எதனா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எதனாலன்னு தெரில. படத்தில் ஏதாவது மெயின் பார்ட்டாக இருக்குது, அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு எப்போதும் போல் ரீகால் பண்ணுற மாதிரி வாட்சை எதனா ரீகால் பண்ணிகிட்டே இருக்காங்க. வாட்சை எடுத்துக்கிட்டு நம்ம ரஜினி அவர்கள் தான் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ செம்ம மாஸ் சீனாக இருந்துச்சு அதெல்லாம். ஸோ அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங்கில் வரக்கூடிய இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தொடரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கு அதெல்லாம் செம்ம மாசு. அண்ட் இந்த சாங்கே எதுனா கூலி பவர் ஹவுஸு பட் ஆனால் பரட்டை பவர் ஹவுஸு அப்படின்ற மாதிரி எதனா இடையில எதனா மாற்றி விட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் செம்ம மாசாக இருந்துச்சு. பரட்டைன்றது நம்ம ரஜினி அவரும் சண்டை போடும்போது மூடி பறன்றப்போ அந்த ஒரு லிவிக்ன்றது அந்த இடத்துல வந்து கரெக்டாக உட்காரன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பரட்டை பவர் ஹவுஸு அதெல்லாம் வந்து நான் செம்ம மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அனிருத் அவர்கள் அவர் கொடுத்த வேலையை செம்மையாக பிரித்து மெஞ்சிட்டார். ஸோ நான் அந்த சாங் கூட அவ்வளோக்கா ஈகலாக வெயிட் பண்ணல. படத்துடைய பிஜிஎம்க்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா விக்ரம் படத்தில் சந்தானம் அவருக்கு ஒரு பிஜிஎம், பகத் வாசலுக்கு ஒரு பிஜிஎம் சொல்லிட்டு பிரித்து வச்சுருந்தாரு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் நாகார்ஜுன அவர்களுக்கு, அமீர்கான் அவர்களுக்கு, ஷைபன் ஷாகிர் அவர்களுக்கு, உபேந்திரா அவர்களுக்கு, சத்யராஜ் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்ததுன்னா தனித்தனியாக பிரித்து அப்படி வச்சிருக்காரு. பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனிருத் அவர்கள் அவருடைய ஒர்க்கை சூப்பராக பண்ணிடுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துலேருந்து தேர்டு சிங்கிள் கூலி பவர் ஹவுஸ் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாங் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஏதாவது டீகோட் பண்ணிங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.